சரி, முதல் கேள்வி என்னன்னா, என் வயது 30, என் மாத சம்பளம் 1,00,000. நான் இதுவரைக்கும் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கவில்லை. நான் எத்தனை கோடி வரைக்கும் டேர்ம் பிளான் எடுத்துக்கொள்வது நல்லது? எனக்கு 1 கோடி, 2 கோடி, 3 கோடி தொகைக்கு எனது 60 வயது வரைக்கும் டேர்ம் பிளான் எடுத்தால் ஆண்டுக்கு சராசரியாக எவ்வளவு பிரீமியம் கட்ட வேண்டி வரும் என்பதை விளக்கிச் சொல்லவும் அப்படின்னு ஸ்ரீனிவாசன் ஜமீன் பல்லாவரத்திலிருந்து கேட்டிருக்காரு சார். ஓகே, இப்போ வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னதுன்னா, நம்ம எவ்வளவு வருஷத்துக்கு சம்பாதிக்கிறோமோ அது மாதிரி 12லேருந்து 15 மடங்கு. இப்போ அவர் வந்து 1 லட்ச ரூபா மந்த்லி அப்படிங்கிறாரு, அது வந்து வருஷத்துக்குன்னா 12 லட்சம். ஸோ 12 லட்சம் இன்ட்டு 12 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.5 கோடி இன்ட்டு 15 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா 1.8 crore. ஸோ அவர் வந்து 1.5 கோடியிலேருந்து 2 crores வரையும் அவர் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறது நல்லது. என்னத்தினால இந்த 12 அல்லது 15 அப்படின்னதுன்னா, இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் இஸ் நத்திங் பட் இன்கம் ரீப்ளேஸ்மெண்ட். ஒரு இண்டிவிஜுவல் இருக்காரு, அவர் வந்து 12 லட்ச ரூபா சம்பாதிச்சிருக்காரு வருஷத்துக்கு. நாளைக்கு அவர் இல்லை அப்படின்னா அவருடைய ஆப்சன்ஸில் வந்து ஃபேமிலி ஃபினான்ஷியலாக ஸ்ட்ரகிள் ஆகும். ஸோ அது ஸ்ட்ரகிள் ஆகக்கூடாது அப்படின்னதுன்னா, அவர் என்ன சம்பாதிச்சிட்டு இருக்காரோ அதுக்கான மணி வந்து பேங்க்கில் இருக்கணும். இப்போ வந்து நம்ம 1.5 கோடி எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், 1.5 கோடி பேங்க்கில் போட்டோம் அப்படின்னா எவ்வளவு உங்களுக்கு வந்து இது கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 7% இன்ட்ரெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10.5 லட்ச ரூபா கிடைக்கும். அவர் ஏர்ன் பண்ணது வந்து 1 லட்ச ரூபா மந்த்லி. ஸோ அவர் 1.5 கோடி ரூபாய்க்கு வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துகிட்டு இருந்தாருன்னா ஒரு 7% இன்னைக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 10.5 லட்ச ரூபா வந்து ஃபேமிலிக்கு வரும், விச் இஸ் ஈக்குவல் டு கிட்டத்தட்ட 90,000 rupees. ஓகே, வந்து அவருடைய இந்த காலகட்டத்தில் அதாவது அவருடைய மந்த்லி இன்கம் 1 lakh இருக்கு இல்லையா, அதில் 90,000 rupees வந்துடுது. ஸோ அதனால வந்து அது கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து அவர் எவ்வளவு ப்ரீமியம் அப்படின்னு கேட்டிருக்காரு. ப்ரீமியம் வந்து பார்த்தீங்க அப்படின்னதுன்னா, இன்னைக்கு வந்து 30 வயசு, அவர் இன்னும் 30 வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து அவருக்கு ஆகக்கூடிய இது வந்து பார்த்தீங்கன்னா 14,000 rupees ஃபார் 1 crore. ஓகே, 1 crore வந்து 14,000. அதே இது 2 கோடி வேணும் அப்படின்னா 21,000. 3 கோடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 33,000. ஸோ அவர் என்னை பொறுத்தவரை 3 கோடி அவருக்கு தேவையில்லை. 1.5 கோடியிலேருந்து 2 கோடி எடுத்துக்கலாம். ஸோ ரஃப்லி அபவுட் 20,000 rupees in a month வந்து 2,000 கீழே தான். நான் இப்போ சொன்னது வந்து நான் ஸ்மோக்கருடைய ப்ரீமியம். இதே இது ஸ்மோக்கராக இருந்ததுன்னா 20% மோர். இதே இது ஒரு மென் இல்லாமல் விமனாக இருந்தால் 20% லெஸ். ஓகே, 14ன்னு சொன்னேன் இல்லையா, 14,000. இதே இது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3,000 ரூபா கூட வந்துடும் இவங்களுக்கு, ஸ்மோக்கருக்கு. ஓகே, விமனாக இருந்ததுன்னா அதில் 3,000 கம்மி, 11,000 தான் வரும் விமனுக்கு, அதே 1 கோடி ரூபாய்க்கு.